ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியான வசனம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆமேன். பிரியமானவர்களே, கடந்த 2 நாட்களாக தந்தையின் விருப்பம் என்ன என்பதை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக, எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பது தந்தையின் திருவுளம். இரண்டாவதாக, அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதுதான் தந்தையின் திருவுளம் என்று நாம் தியானித்தோம். இன்று மூன்றாவதாக, தூய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் விரும்புகிறார். இதைதான் இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த உலகிலே மனிதர்கள் பல தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும் தொழில், சிறும் தொழில் என்று செய்கின்றவர்கள் அநேகர். ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களிலும் அந்த தொழில் அதிபர்கள் தங்கள் தொழில் நிறுவனத்திற்கு வேலை செய்ய ஆட்களை அழைத்து அதற்கு தகுதியும் சான்றிதழ்களும் உள்ளதா என்று பரிசோதித்த பிறகுதான் நிறுவனத்திலே அவர்களுக்கு வேலையை கொடுப்பார்கள், அந்த வேலை செய்ய அனுமதிப்பார்கள். அதுபோல தந்தையாம் கடவுளுக்கு பணி செய்யவும் சில தகுதிகள் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். கடவுளின் பணியில் தகுதி சான்றிதழை நமக்கு கொடுக்கிறவர் தூய ஆவியானவர். அவரே தந்தையின் திருவுளம் இன்னது என்பதை அறிந்திருக்கின்றார். அவருடைய விருப்பத்திற்கேற்ப நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வும் பணியும் முழுமையாக தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதாக, நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தான் தந்தையாம் கடவுள் எதிர்பார்க்கின்றார். கடவுளின் ஊழியத்தை நாம் நம்முடைய சொந்த பலத்தால், திறமையால், அறிவால் செய்துவிட முடியாது. அது ஜெபமாக இருந்தாலும், துதி ஆராதனையாக இருந்தாலும், பற்பல ஊழியங்களாக இருந்தாலும், ஆண்டவருக்கு என்று நாம் செய்யும் பொழுது ஆவியானவர் இல்லாமல், அவர் வழிநடத்துதல் இல்லாமல் நாம் ஆண்டவருக்கு பணி செய்ய முடியாது. நாம் சுயத்திலே எதை செய்தாலும் அவை கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்றதாய் இருக்கவே முடியவே முடியாது. அதாவது நம்முடைய சுயத்திலே நான் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய சுய பலத்தினாலே, என்னுடைய சுய திறமைகளாலே ஆண்டவருடைய பணியை நான் செய்கிறேன் என்றால் அது ஆண்டவருடைய திருவுளத்திற்கு எப்படி ஏற்றதா இருக்கும்? ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அது ஏற்றதா இருக்கவே முடியாது. மனிதர்களுடைய நல்ல எண்ணத்தை பெறவோ அல்லது புகழ்ச்சிக்காகவோ அதை நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த பணிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தாது. காரணம், தூய ஆவியானவரே அனைத்தையும் துருவி ஆய்கின்றவராக இருக்கின்றார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகின்றார். அவ்வாறு கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியானவரே அன்றி வேறு எவரும் அறியார் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 நாம் வாசிக்கின்றோம். ஆவியானவர் இல்லாமல் நாம் தந்தைக்கு விருப்பமானதை எப்படி செய்ய முடியும்? அவருக்கு பிரியமான துதியை நாம் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு பிரியமான பணிகளை எப்படி செய்ய முடியும்? ஆவியானவர் தான் தந்தையின் திருவுளத்தை, தந்தையின் உள்ளத்தை அவர் அறிந்திருக்கின்றவராக இருக்கின்றார். இன்று ஆயிரக்கணக்கானவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற ஆவியினால் நிறைந்து செய்யும் ஊழியங்களா, ஆவியானவர் இல்லாமல் செய்யும் பணிகளா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுக்கு செய்யும் பணிகள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். நிறைய நேரங்கள் நாம் செய்கின்ற பணிகள் ஆண்டவருக்கு என்று செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அது கடவுளுக்கு செய்கின்ற பணிகள் அல்லாமல் போய்விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதை நாம் உணர வேண்டும். ஆவியானவர் மட்டும்தான் தந்தையின் உள்ளத்தை அறிந்து வைத்திருக்கின்றார்.
அவர் மட்டும்தான் தந்தைக்கு எப்படி செய்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார் என்பதை ஆவியானவர் அறிந்து வைத்திருக்கின்றார். எனவே தந்தையின் திருவுளத்தை முழுமையாக செய்யக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். இந்த ஆவியினாலே நான் ஆட்கொள்ளப்படும் பொழுது தந்தையாம் கடவுளுடைய பணியை நான் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு செய்ய என்னை ஆவியானவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே கடவுளால் அனுப்ப பெற்றவர், அதாவது கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கடவுளால் அந்த தன்னுடைய பணிக்கு அவர் பிரித்தெடுத்தவர். அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். அப்படிப்பட்டவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம்முடைய ஆவிக்குரிய கொடைகள் அளவின்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆவியின் கொடைகளை யாருக்கு கொடுக்கின்றார் என்றால், தன்னால் அனுப்பப்படுகிறவர்களுக்கு, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. யார் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆவியின் கொடைகள் எளிதாகவே அவர்களுக்குள்ளாக இருந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய பணி செய்ய அதற்கு தேவையான ஆவியின் கொடைகளை ஆவியானவர் மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆவியானவர் மட்டுமே நமக்குள்ளாக இருந்து அந்த கொடைகளிலே செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் வாசித்து பாருங்கள். அவர்கள் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு மக்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள். திருத்தூதர்கள் அவருடைய பணிகளிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய சுய பலத்திலே மக்களுக்கு முன்பாக நிற்கவில்லை, மாறாக ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக மக்களுக்கு முன்பாக நிற்கின்றார்கள். திருத்தூதர் பணி 7ஆம் அதிகாரம் 55ஐ வாசித்து பாருங்கள். ஸ்தேவான் தூய ஆவியின் வல்லமையால், அதாவது அவர் ஒரு துன்ப களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். பாடுகளுக்கு மத்தியிலே அவர் போராடி கொண்டிருக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நேரம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே அவர் தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று கொண்டிருக்கின்றார். அந்த வல்லமையினாலே அவர் வானத்தை உற்று நோக்கினார். ஒரு காட்சியை காண வேண்டும் என்றாலும் ஆவியின் நிறைவு தேவை என்பதை நாம் இதன் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு துன்ப வேளையிலே, அவர் போராட்டம் நிறைந்த வேளையிலே, அவர் பாடுகளுடைய வேளையிலே அவர் என்ன செய்கின்றார்? ஆவியிலே நிறைந்தவராக இருக்கின்றார். அதனாலே அவர் பலப்படுத்தப்படுகின்றார். நான் தந்தையை நான் பார்க்கிறேன், இயேசுவை பார்க்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அவர் வானத்தை உற்று பார்க்கிறவராக இருக்கின்றார். திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம் 52ஐ வாசித்து பாருங்கள். சீடர்கள் தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியினாலே அவர்கள் திளைத்திருந்தார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம், அவர்களுடைய அந்த தரிசனத்துக்கு காரணம், அவர்கள் பாடுகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஆண்டவரை பார்ப்பதற்கு காரணம் என்னவாக இருந்ததுன்னா, அவர்களுக்குள்ளாக நிறைக்கப்பட்டிருந்த அந்த தூய ஆவியின் வல்லமை. திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியானவரின் வல்லமையை பொழிந்தருளினார். பாருங்கள், யாரையெல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரோ, பிரித்தெடுக்கிறாரோ, அவர்களுடைய சுய பலத்திலே அவர்கள் பணி செய்வதை ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை. மாறாக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியானவரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆவியின் வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து முழுமையாய் ஆட்கொள்ளப்பட்டு அந்த ஆவியின் வல்லமையினாலே அவர் நடத்தப்பட்டார், நன்மை செய்து கொண்டே சென்றார். லூக்கா நற்செய்தியிலே 1 அதிகாரம் 15வது வசனத்திலே திருமுழுக்கு யோவான் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவர் பணி செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே செல்வதற்காக, வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் தாயின் கருவிலேயே பிரித்தெடுக்கப்பட்டவர். அப்படி பணி செய்ய பிரித்தெடுக்கப்பட்டவரை கடவுளாகிய ஆண்டவர்
ஆவியினாலே அவர் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தியில முதல் அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். பாருங்கள், மரியா ஜஸ்ட் எலிசபெத் அம்மாளை வாழ்த்த போய் வாழ்த்துகிறார்கள். ஆண்டவருடைய திருநாமத்தை சொல்லி வாழ்த்திருக்கலாம், அல்லது அவர்கள் உலக வழக்கத்தின்படியே ஹாய் என்று சொல்லியிருக்கலாம், குட் மார்னிங் எலிசபெத் என்று சொல்லியிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வந்திருக்கும், வாழ்த்துதல். அவர்களை பார்த்த உடனே அவர்களை வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்து எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவர்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வரும் பொழுதே அந்த அபிஷேகம் ஆவியானவருடைய அந்த வல்லமை அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்ப மரியாள் எந்த அளவுக்கு ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மகளாக இருந்திருப்பார்கள், ஆண்டவருடைய மனவாட்டியாக இருந்திருப்பார்கள். அவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாத்திரமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக அந்த ஆவியின் வல்லமை நிறைந்திருந்தது. அவர்கள் வாயை திறந்தவுடனே எலிசபெத்து வயிற்றில் உள்ள குழந்தை அது அக்களிப்பால் துள்ளியது என்று எலிசபெத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்களுடைய வாழ்த்தை நான் கேட்டவுடனே நான் வயிற்றில் உள்ள குழந்தை வயிற்றில் உள்ள குழந்தையே துள்ளுகிறது என்றால் அவர்களுக்குள்ளாக எலிசபெத் மேலே அபிஷேகம், எலிசபெத் மேலே அந்த வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. அடுத்தது எலிசபெத் வயிற்றுக்குள்ளாக மீண்டும் ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது. பிரியமானவர்களே, இப்படி ஆவியினால் நிறைந்து பணி செய்யவே தந்தையாம் கடவுள் விரும்பக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய பணிகள் எல்லாம் நம்முடைய சுய பலத்தினாலோ, சுய ஆற்றலாலோ, சுய ஞானத்தினாலோ இல்லாதபடிக்கு ஆவியினால் நிறைந்த பணிகளாக இருக்க நம்மை முற்றிலுமாக அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஆவி இல்லாமல் நாம் அவருக்கு நிறைவான பணி செய்ய முடியாது. ஆவியானவர் மட்டுமே நம்முடைய பணிகளிலே வெளிப்பட வேண்டும். அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். நாம் செய்கின்ற எல்லா ஊழியங்களும் அவருடைய ஆவியினால் நிறைந்த ஒரு ஊழியமாக இருக்க வேண்டும். இன்று இந்த ஆவியின் வல்லமை நம்மிலும் திருச்சபையிலும் அதிகமாக ஊற்றப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். தொடர்ந்து இதை குறித்து நாம் ஆண்டவர் சித்தமானால் நாளை தினம் தியானிப்போம். நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலுமாய் ஆண்டவரே, தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு உம்முடைய பணிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவராக நீர் இருக்கிறீர் என்பதை, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கண்களை திறந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இது இந்த நாளிலுமா இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருமே உமது ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். இதோ உம்முடைய பிள்ளைகளுக்குரிய முத்திரையாக, அச்சாரமாக எங்களுக்கு ஆவியானவரை நீர் கொடுத்திருக்கின்றீர். மீட்பின் முத்திரையாக அப்பா தூய ஆவியானவர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றீர். பிள்ளைகளுக்குரிய முத்திரையாக ஆவியானவரை கொடுத்திருக்கின்றீர். இந்த ஆவியானவருடைய வழியாக தான் உம்முடைய பேரன்பு எங்கள் உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நீர் கூறுகின்றீர். கடவுளுடைய அன்பு தூய ஆவியானவர் வழியாகத்தான் ஆண்டவரே எங்கள் மீது ஊற்றப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரே உம்முடைய பேரன்பு எந்த அளவுக்கு எங்களுக்குள்ளாக ஊற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக நிரம்பி வழிகிறவராக இருக்கின்றார் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவரே அப்பா, அகில உலக திருச்சபையும் ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக. திருச்சபையை பாதுகாப்பதற்காகவே ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையை அன்று ஊற்றினீர். திருச்சபையை வழிநடத்துவதற்கு
செய்வதற்காகவே ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அருள்மழையை நீர் ஏராளமாக ஊற்றினீர். வானங்களை பிளந்து கொண்டு ஆண்டவரே தூய ஆவியானவர் இறங்கி வந்தார் அப்பா. இந்த நாளிலுமாய் கூட மீண்டுமாய் திருச்சபைக்குள்ளாக ஒரு மறுமலர்ச்சியை கொடுப்பீராக. உம்முடைய மக்களுடைய ஊழியங்களிலே, பணித்தலங்களிலே, பணிகளிலே ஒரு மலர்ச்சியை நீர் கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே அப்பா, இன்று ஆவியினால் நிறைந்த ஊழியங்களை செய்ய, ஜெபிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க, உம்முடைய ஆவியின் நிறைவை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் நீர் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவரே இந்த இந்த குழுவில இணைந்து ஜெபிக்கின்ற அத்தனை பேரையுமாய் கூட நீர் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ஆவியின் வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் வல்லமையும் ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.